வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ். நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மாய்ஸ்டான கேரட் கேக் வித்தவுட் ஓவன் எப்படி செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு 3 பெரிய கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப் சர்க்கரை, 2 முட்டை, கூடவே ஒரு 1/4 கப் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு பவுலில் நான் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இந்த கேக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட இந்த கேக்குக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கேக் பாத்திரம் எடுத்துடலாம். இதில் அடியில் எண்ணெய் தடவிக்கலாம். இது மேலே பட்டர் பேப்பர் வச்சு இதுக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக இதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு மைதா மாவை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓரங்கள்லையும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லா பக்கமும் சமமாக வர்ற மாதிரி பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கடாயில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் ஸ்டாண்ட் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்மளோட கேக் டின்னை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 35 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா குக் ஆகிருக்காங்கிறத நம்ம ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். சூப்பராக அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. உள்ளேயும் நல்லா சூப்பராக குக் ஆகி சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த சூப்பரான கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.